Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. இன்னைக்கு ராணிப்பேட்டை பகுதி அதிகமா கேன்சர் இருக்குன்னா 1975 இங்கே கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த குரோமைட் தொழிற்சாலை தான். 2023 நவம்பர் மாசத்துல தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருக்கிறாங்க குரோமியம் இன்னைக்கு இங்க இருக்கு. மழை பெஞ்சா சில இடத்துல பாத்தீங்கன்னா நைட்டு மஞ்சள் கலர் தண்ணியா வருதுன்னா குரோமியம் கீழ இருந்து மேல வந்துருது. மண்ணில் இருக்கக்கூடிய குரோமியம் மேல வந்துருது. எந்த அக்கறையும் இல்லை. பணக்கார எம்பி ஜெகத் ரட்சகன், ஒரு பக்கம் காந்தி அவர்கள் அமைச்சர். மக்கள் மீது அக்கறையே இல்லாதனால ராணிப்பேட்டையிலே மக்கள் அவதியில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க டெஸ்டே பண்றது இல்லைங்க, மூடி மறைக்கிறாங்க. இதை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. ஏன் வந்துச்சு? 28 ஆண்டுகள் ஆச்சது அதை மூடி. ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் இந்த கண்டாமினேஷனை சுத்தம் பண்றேன்னு சொல்றாங்க. அதை பத்தி வாய் திறக்கிறாங்களா? சுற்றுச்சூழல் அமைச்சர் இருக்கிறாங்க மெய்யநாதன் அவர்கள் இந்த பக்கம் வந்து ஒரு கருத்துக்களை கேட்டு கூட்டம் கேட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி எவ்வளவு கேன்சர் வந்திருக்கு, என்ன காரணம். சில பேர் ஸ்டண்டட் குரோத்ல இருக்கிறாங்க, உடம்பே ஒரு மாதிரி வித்தியாசமான வளர்ச்சி, பிறக்கிற குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருக்கு. எதுவுமே கவனிக்காம நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஏன் நடக்குதுன்னே தெரியல. இதற்கெல்லாம் காரணம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை மட்டும்தான். அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பின் பொழுது வந்து பாஜக வந்து அங்க ஒரு பொருட்டாவே கருதுறது இல்ல, புதுசா நோட்டாவே ஜெயிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க பொருட்டா கருதுறோம். அதாவது அணைய போகின்ற விளக்கு பிரகாசமா எரிய முயற்சிக்குமா? இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமையெல்லாம் அணைய போற விளக்கு வந்து பிரகாசமா எரியும். இன்னைக்கு பங்காளி கட்சிகள் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது ரெண்டும் ஒண்ணுதான்டா, இரண்டும் பங்காளி கட்சிகள் தான். 5 வருஷம் நானு, 5 வருஷம் நீ, 5 வருஷம் இப்படி, 5 வருஷம் அப்படி. எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி ஊழலை பத்தி பேசுவோம். தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2 அமைச்சர் மேல ரைடு மாதிரி பண்ணுவோம். சார்ஜ் ஷீட்டே போட வேண்டாம், அப்படியே ஓட்டுவோம். 4 வருஷம் முடிஞ்சிடும். இன்னைக்கு தமிழக மக்கள் இதை உணர்ந்து விட்டாங்க. இன்னைக்கு பங்காளி கட்சிகள் இரண்டும் தமிழகத்திலே மறைந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்படித்தான் கத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு அண்ணாமலை திட்டி இருப்பாங்களே, திட்டியா மாத்தி மாத்தி ரோஸ்டர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பங்காளி கட்சியில. இன்னைக்கு இந்த முன்னாள் அமைச்சர் 2 பேர் திட்டணும், நாளைக்கு இந்த 2 முன்னாள் அமைச்சர். நான் பேசுறதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில பேசுறேன், ஆதாரத்தை கொடுக்குறேன், புள்ளி விவரத்தை சொல்றேன். அந்த மாதிரி பங்காளி கட்சியில பேசுறாங்கன்னு பத்திரிகை நண்பர்களே விட்டுறாங்க. மக்கள் பிரச்சனை யாரு கையில் எடுக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.